ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, சூப்பராக தில்லை நகரில் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு எல்லாமே நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட போகிறோம். வாங்க என்னென்ன சாப்பிட்லாம் பார்க்கலாம். இப்போ தான் ஆர்ட்ரு பண்ண போகிறேன். என்னென்ன ஆர்ட்ரு பண்ண போகிறோம் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு மெனு கார்டு என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொலக்கட்டை. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பணியாரம், ஸ்வீட்டு அண்டு கார பணியாரம், ஸ்வீட் பணியாரம் அண்டு கார பணியாரம். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி. நெக்ஸ்ட்டு இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன ஐட்டம்ஸ் சாப்பிட்லான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இது நெய் போட்டதுனால செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸ்வீட் பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப சுட சுட நெய்யில் போட்டதுனால அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொலக்கட்டையும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்குறேன். அடுத்தது கார பணியாரம் பார்ப்போம். நல்லா இருக்குங்க. ஹோட்டலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. விலையும் சீப்பாக இருக்குது. அந்த டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் நான் வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணி செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா எதுவுமே வேண்டாம், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. சரி வேணாட்டி போங்க அப்படின்ட்டு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எப்பொழுதும் கார பணியாரத்துக்கும் தேங்காய் சட்னிக்கும் செம எம்மி டேஸ்ட்டுங்க. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். இதோட கொஞ்சம் காஃபியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் வந்து வெங்காய பஜ்ஜி இதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனியன் பஜ்ஜி சுட சுட இனிமேல் தான் கொண்டு வருவாங்க. சரி இதெல்லாம் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதையும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரில் நிப்பாட்டி வச்சுருக்கேன். வாவ் சூப்பர். பார்த்திங்கன்னா ஆனியன் பஜ்ஜி செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட சுட இருக்குது பாருங்கள். ஏற்கனவே பிளேட்டெல்லாம் காலி ஆகிடுச்சு. அந்த கொலக்கட்டை மட்டும் கொஞ்சம் தான் மீதி இருக்குது. அதையும் சாப்பிட்றோம், வேஸ்ட் ஆக்க வேணாம். சுட சுட பஜ்ஜி இருக்கிறதுனால செம்ம சூடு ஆனியன் பஜ்ஜி நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் சுத்தமான முறையில் செஞ்சுருக்காங்க. அதனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. விலை மலிவாக இருக்கனால நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃபுல்லாக ஏசி ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. இதுக்கு தனியாகவும் ரெஸ்டாரண்ட் உள்ளார இருக்குது. பார்த்திங்கன்னா பெரிய ஹோட்டலுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே பஜ்ஜியை சுட சுட இருந்ததாக ஆறிட்டுருக்கு. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது காஃபிக்கு போகலாம். பஜ்ஜியும் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி செம்மையாக இருக்குதுங்க. டேஸ்ட்டும் எம்மையாக இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. நீங்களும் இங்கே வந்து சாப்பிட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும்.